ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கணும், இந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கின்றது. அதனால் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்ம வீட்டிற்கு வருகின்ற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பொருட்களை நம்ம கொடுத்து வழி அனுப்பும் பொழுது நமக்கு வற்றாத செல்வ பலமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது சாஸ்திரங்கள் கூற்று. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழி அனுப்பது ஒரு வழக்கம். பெண்கள் மட்டுமல்லாமல் நம் வீட்டிற்கு யார் வந்தாலுமே முதல்ல பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது நியதி. தவித்த தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தால் 7 பிறவிகளும் பார்த்திங்கன்னா அதற்கான புண்ணிய பலன்களை நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. முதல்ல நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள தண்ணீரையோ இல்லை மோர் கொடுக்கறது கூட சிறப்பு தான். அவன் வந்து உட்கார்ந்து அமர்ந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பது மிகவும் நல்லது. அதுபோல் சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியே நம்ம வீட்டை விட்டு திரும்ப செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா வெறுங்கையோடு நம்ம அனுப்பக்கூடாது. இவற்றையெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, சுமங்கலி பெண்கள் வாயிலாக மகாலட்சுமி தேவியார் மனம் குளிர்ந்து நமக்கு அந்த செல்வகடாசம் அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கிறதான். முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தது. அதாவது இப்போ உள்ள காலகட்டம் மாதிரி பார்த்திங்கன்னா, அப்போ டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவுமே கிடையாது. அப்போ வழிப்போக்கர்கள் ஏதாவது வேலை விஷயமா ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க. இப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்து அங்கே நம்ம கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே தங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படி போவாங்க. இப்படி நம்ம இந்த உணவு பரிமாறுறதுனால நமக்கும் பார்த்திங்கன்னா இறைவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்று முன்னோர்கள் வழியில் நம்பி வந்த ஒரு மரபு முறை. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டு நம்மளுடைய முன்னோர்கள் மண்ணில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த இரத்தத்திற்கு கூட உதவி செய்வதில் பாரபட்சம் பார்க்கின்றோம் என்பது தான் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. மாறி வரும் காலத்துக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்வதில் தவறில்லை தான். ஆனாலும் புண்ணியத்தை குறைத்து பாவத்தை சேர்த்து கொண்டே செல்வது வருங்காலத்திற்கு நமக்கு நல்லதல்ல என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா நாகரிகங்கள் எல்லாமே ஆசைகள் வளர வளர பார்த்திங்கன்னா பொறாமை குணங்களும் நிறைய விதமான பக்கத்தில் இருக்கிறவங்களே நல்லா பழகினவங்களே நமக்கு துரோகம் செய்யும் பொழுது இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாரையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுனால உதவி செய்வது அப்படிங்கிறதே இயலாத ஒரு காரியமாக மாறிவிட்டது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, முடியாத ஒரு துக்கத்தில் இருந்தாலும் எதிரியாக இருந்தாலுமே நம்மளால் முயன்ற ஒரு உதவியை செய்யும் பொழுது அந்த இடத்துல நமக்கு புண்ணியங்கள் தான் வந்து சேரும். அதனால் வீட்டிற்கு வரும் சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு முதல்ல ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் அல்லது குளிர்ந்த நீர்மோர் கொடுக்க வேண்டும். இதனால் அவர்கள் மனமும் வயிறும் குளிர்ந்து நம்மை பொறாமை குணத்துடன் பார்க்காமல் நல்ல நட்புறவுடன் நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு வரும் பெண்கள் வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வயதில் பெரியவராக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். தாம்பூலம் கொடுக்க முடியாதவர்களாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் கிழங்கையாவது கொடுத்து வழி அனுப்புவது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மங்களகரமான நிகழ்வுகள் நமக்கு தடையில்லாமல் நடப்பதற்கு சிறந்த பரிகாரமாக இது இருக்கும். அந்த வகையில் செல்வம் நம் வீட்டிற்கு வற்றாமல் பெருகி கொண்டே செல்வதற்கும் அப்பெண்களுக்கு மருதாணி இலை அல்லது மருதாணி பவுடர் போன்றவற்றை நம்ம வாங்கி கொடுத்தால் அற்புதமான பரிகாரமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மருதாணி செடியை நம்ம வளர்த்து வைத்து நம்ம வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு அதை நம்ம கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாசம் பெருகும், மகாலட்சுமியும் மனம் குளிர்ந்து நமக்கு செல்வ வளங்களை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா மருதாணி செடி வளர்ப்பது மிகவும் நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வரும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பெண்களுக்கு நம்ம இந்த மருதாணி இலையை நம்ம கொடுக்கும் பொழுது, அது அரைத்தோ இல்லை அப்படியோ நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தேவி மன மகிழ்ச்சியுடன் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு இப்போ யாராவது நம்ம எதிரியே வந்தாலுமே பார்த்திங்கன்னா அவர்களை நம்ம வேண்டா வெறுப்போடு வரவேற்கக்கூடாது. மன மகிழ்ச்சியோட புன்முகத்தோட நம்ம அந்த புன்னகையோடு வரவேற்கும் பொழுது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட
எதிரியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும், இப்படி பண்ணோம், இவ்வளோ துரோகம் செஞ்சோம், ஆனாலும் நம்மளை இவ்வளோ மரியாதையோடு வரவேற்கிறாங்களே அப்படிங்கிற அந்த குணத்தாலே அவங்களுடைய மனமானது பார்த்திங்கன்னா அங்கேயே அவர்களே கேள்வி கேட்க ஆரம்பித்து விடும். அதனால் யாராக இருந்தாலுமே உங்கள் வீட்டிற்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல புன்னகை முகத்தோடு வரவேற்க கற்றுக்கொள்ளுங்க. வந்தோடனே ஒரு செம்பு நிறைய தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களை பேசிக்கொள்வது மிகவும் நல்லது. நம்ம இப்படி இந்த பதிவில் சொல்கிறாங்களே, இதை கேட்டுட்டு நம்ம கொடுக்குறோமே அப்படிங்கிற மனநிலையில் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய விருப்பம் இருக்கணும், நமக்கு தோணணும், நம்ம மன மகிழ்ச்சியோடு அதை கொடுக்கணும். ஏதோ இவங்க சொல்கிறாங்களே அதை கேட்டுட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு மனதில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே இப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம கொடுக்கக்கூடாது. உங்களுடைய விருப்பத்தோடு உங்களுடைய மனநிறைவோடு உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த ஒரு மங்களகரமான பொருளையும் உங்கள் வீட்டிற்கு வருகை தரும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அது மஞ்சளாக இருக்கட்டும், குங்குமம், பூ, வளையல், ரவிக்கை துணி, இப்படி எந்த பொருளையாக இருந்தாலுமே நீங்கள் விரும்பினாலும் உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பெண்ணுக்கு தாராளமாக தானம் கொடுக்கலாம். இதன் மூலம் உங்களுடைய வீட்டிற்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தாலும் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கும் பொருளை அந்த சுமங்கலி பெண் பெற்றுக்கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு அவங்க கிளம்பக்கூடாது. அதாவது நம்ம அந்த பொருளை கொடுத்துருக்கோம்னா ஒரு 5 நிமிடம் 2 நிமிடமாவது பார்த்திங்கன்னா நம்மிடம் பேசிக்கொண்டோ இல்லை அந்த நேரம் அங்கே அமர்ந்து விட்டோ அதற்கப்புறம் தான் போகணும். அதை கொடுத்தோடனே நம்ம அவசரமாக அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதை அவங்க வாங்கிட்டு போய் சும்மா கொடுத்தாங்களே அப்படின்ட்டு சும்மா போட்டு விட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அவங்களுக்கு பொறுமையாக பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா அதை கொடுப்பது தான் மிகவும் நல்லது. இதுதான் பார்த்திங்கன்னா சாஸ்திரத்துலேயும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போல் உங்களுடைய வீட்டில் இப்போ மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த பெண் பார்த்திங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பக்கூடாது. நீங்கள் தீபம் ஏற்றிய உடனே ஒரு 5 நிமிடமாவது அந்த வீட்டில் அவங்க அமர்ந்திருக்கணும். உடனடியாக விளக்கு வைத்த கையோடைய வீட்டிலிருந்து நம்ம அனுப்பி வைக்கக்கூடாது. விளக்கு ஏற்றி சிறிது நேரம் கழித்து நம்ம கிளம்ப சொல்லலாம். அதே போல் நம்ம வீட்டில் விளக்கை மலையேற்றுவோம். அதாவது விளக்கை பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை குளிர வைப்போம் பார்த்திங்களா, அந்த குளிர வைக்கும் பொழுதும் டக்குன்னு நம்ம உடனடியாக வீட்டிலிருந்து கிளம்ப சொல்லக்கூடாது. மங்களகரமான எந்த பொருட்களையும் நம்ம வீட்டிலிருந்து அடுத்தவர்களுக்கு மனநிறைவோடு தானம் கொடுப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உள்மனதில் சொல்லும், ஒருவேளை இந்த பொருளை நம்ம தானம் கொடுத்தா நம்ம வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் வெளியே சென்று விடுமோ என்ற சங்கடம் உங்களுடைய மனதில் அடிக்கடி இருந்தால் அந்த பொருளை சங்கடத்துடன் எந்த ஒரு சுமங்கலி பெண்களுக்கும் தானமாக கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்காது. மாறாக தானம் கொடுப்பதற்கு பதிலாக கஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதுதான் அதனால் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், எதுனாலுமே பார்த்திங்கன்னா கடமைக்குன்னு ஏதோ அடுத்தவர்களுக்கு நம்ம பெருமைக்குன்னு அப்படின்னு கொடுக்கக்கூடாது. மன நிறைவோட அந்த மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். அதுதான் என்றைக்குமே நமக்கு நன்மை அளிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாகும். பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இருக்கும் பொழுது குழந்தை வரம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். சில பேருக்கு 3 வருடம் பின்பு குழந்தை பிறக்கும். சில பேருக்கு 10 வருடமாகியும் குழந்தை பிறப்பதில் தொடர்ந்து தடை இருந்து கொண்டே இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்கான தீர்வுகளை மருத்துவரை அணுகி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி சிலருக்கு குழந்தை வரம் என்பது கனவாகவே இருந்து வரும். இத்தகையவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த மழலை தவள ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தொடர்ந்து காணலாம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களை விட இன்னும் விசேஷம் இல்லையா என்று கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். திருமணமாகி 1 வருடம் முடிந்து இருந்தால் போதும், வரிசையாக செல்லும் இடங்களிலெல்லாம் இதே கேள்வி கேட்டு நச்சரித்து தான் கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு விசேஷம் இருந்தால் நானே கூற மாட்டேனா, எதற்கு இவர்கள் கேட்டு நம்மை சங்கடப்படுத்துகிறார்கள் என்று மனதிற்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம புழுங்கி கொண்டிருப்போம். அதிலும் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்களே புரிந்து கொண்டால் பரவாயில்ல, தன்னுடைய வீட்டில் இருக்கும் மாமியார் மாமனார் இப்படிப்பட்ட நாத்தனார் இவங்களே பார்த்திங்கன்னா கேள்வியை கேட்கும் பொழுது அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகுவார்கள். குழந்தை இல்லா என்ற உடனே பார்த்திங்கன்னா அதில் பெண்களுக்கு மட்டும்தான் பங்கெடுப்பது போல கேள்விகள் கொடுப்பது மனதை இன்னும் காயப்படுத்தும்.
இன்று இருக்கும் நவீன யுகத்தில் பார்த்திங்கன்னா உண்ணும் உணவு, சுற்றி இருக்கும் சூழ்நிலை, ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி மலட்டுத்தன்மையை உருவாக்கி விடுகிறது. இதில் பெண்ணை மட்டும் குற்றம் சாட்டுவது பார்த்திங்கன்னா எந்த வகையிலையுமே மிகையாகாது. குழந்தையிலே என்று வருடக்கணக்கில் கோவில் கோவிலாக செல்பவர்களும் அங்கு சென்று தொட்டில் கட்டி வழிபடுகிறோம் ஏராளமானவர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். கோவிலில் சென்று தொட்டில் கட்டி மரத்தை பார்த்தால் வரிசையாக அளவில்லாமல் பார்த்திங்கன்னா தொட்டில்கள் கட்டியிருப்பார்கள். இவ்வளவு பேருக்கு குழந்தை வரம் கிடைப்பதில்லை பிரச்சனையா என்று ஆச்சரியமாக பார்க்க தோன்றும். அம்பாள் ஆண்டாள் பிறந்த ஆடிப்பூரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு மிகவும் விசேஷ தினமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த அம்மன்கள் அவதரித்த அன்றைய நாளில் அம்மனுக்கு முளை கட்டிய பச்சை பயிறு வயிற்றில் கட்டி விடுவார்கள். அதுபோல் வளைகாப்பு விசேஷங்கள் நடக்கும். அதில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு வளையல் பிரசாதமாக வழங்கப்படும். இந்த நாளில் வளையல் வாங்கி கொள்ளும் பெண்களுக்கு விரைவாக குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். மிகவும் கோலாகலமாக அம்மனுக்கு நடைபெறும் வளையல் திருவிழா குழந்தை இல்லாதவர்களுக்கு அதிகம் எதிர்பார்க்கும் ஒரு நாளாகவே உள்ளது. இந்த வகையில் தினமும் உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்பே கூறினது மாதிரி தான் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்து மஞ்சள் கிழங்கு ஜோடி வளையல்கள் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். இதை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். உங்கள் வீட்டிற்கு எப்போதெல்லாம் சுமங்கலி பெண்கள் வருகிறார்களோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை செய்து விடுங்கள். வளையல் பச்சை வளையல், மஞ்சள், சிகப்பு போன்ற நிறங்களில் இருப்பது விசேஷமானது. இதன் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் தினமும் ஒரு கப்பு முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்டு வாருங்கள். இந்த 2 விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். விரைவில் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும். குழந்தை இல்லாமல் இயங்குவர்கள் பார்த்திங்கன்னா பல பேர் இருக்கத்தான் செய்கிறனர். அது என்னென்னு பார்த்திங்கன்னா முறைப்படி அதற்கான சிகிச்சை உண்டா இல்லை என்னென்னு ஆண் பெண் இருபாலருமே கலந்து பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவருக்கொருவர் ஏளனமாக பார்த்து கொண்டு குடும்பத்தார்களும் பார்த்திங்கன்னா பெண்களையே குறை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு பெருத்த ஒரு தலைவலியாகத்தான் இருக்கும். அதனால் என்ன காரணம் எல்லாம் அறிந்து அதற்கான தீர்வுனா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல முயற்சி செய்யணும். அதாவது தவறு நடந்துட்டால் உடனே அந்த தவறை நம்ம சுட்டி காட்டி நம்ம பேசுவதை விட்டுட்டு அந்த தவறுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அந்த தவறு நடந்துச்சு அந்த தீர்வுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அதை அதுக்கப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். அந்த தவறையே சொல்லி சொல்லி நம்ம குத்தி காட்டும் பொழுது அது இன்னும் பெருத்த ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் மேற்கூறிய தானத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து அவர்களையும் இதை தெரியப்படுத்துங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.